அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. ஏகோவாசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்து நம்முடைய பலனாக இருக்கிறதுனால, அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறதுனால, அவர் நம்ம கூடவே இருக்கிறதுனால நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை. வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அக்கினி சூளை போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம்.
பல சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். எந்த சேதமும் அணுகாதபடி அவர் காப்பார். அன்றைக்கு அந்த 3 பேர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினிக்குள்ளே போடப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள கூடவே இருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினி அவங்கள எதுவுமே செய்யலை. அவங்க தலை முடி கூட கருகலை, அவங்க போட்டிருந்த சட்டை கூட சேதமடையலை, அந்த புகை வாசம் கூட அவங்க மேலே வரலை. அப்போ இன்றைக்கு நாம் பலவிதமான சோதனைகள் உள்ளே போகும்போது கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர் நம்மை வெளியே கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, எப்படி வெளியே கொண்டு வருவார்? எந்த சேதமும் இல்லாமல் அந்த சோதனையை நம்ம எதிர்கொண்டோடனே மறக்கிற அளவுக்கு அவர் வெளியே கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் சோதனை உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப அதோட ஸ்ட்ராங்காக நம்மளை வெளியே கொண்டு வருவார். நானாக ஒன்றும் சொல்லலை, வேதத்திலே ஒரு கதை இருக்குது, பேதுருனுடைய கதை. பெரிய சோதனை அவனுக்கு வந்தது. இயேசு அதை பற்றி சொல்கிறாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். ஒரு பெரிய சோதனையை சாத்தான் கொண்டு வர போகிறான். அவனை போட்டு புடைக்கணுன்னு தான் அவன் பிளானு. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் எதற்காக வேண்டிக் கொண்டாராம்? அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. தேவன் பேரில் அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது. சாத்தானுடைய கோலே அதுதான். யோபுட்ட வந்தான், அவனுடைய ஆஸ்திகள்லாம் அழித்தான், அவனுடைய பிள்ளைகள்லாம் எடுத்துட்டான், அவனுடைய சுகத்தை எடுத்து போட்டான். எல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அவன் இழந்துடணும். அதுதான் அவனுடைய நோக்கம். பேதுருவிட்டையும் அதற்கு தான் வர்றான், சோதனையை கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறாரு, ஜபிச்சிருக்கிறாரு. அதனால் அவன் காக்கப்பட்டான், அவனுடைய விசுவாசம் காக்கப்பட்டது. இன்றைக்கும் நாம் பலவிதமான சோதனைகளோட போகிறோம். நம்பிக்கை இழக்க செய்கிற மாதிரி இருக்குது சோதனை. ஆனால் கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாது. தொடர்ந்து நாம் தேவனை விசுவாசிப்போம், கடைசி வரையும் தேவனை நாம் விசுவாசிப்போம். அது மட்டும் இல்லை, பேதுருவுடைய கதையில் பார்த்தீங்கன்னா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த சோதனையிலேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ உன் சகோதரர் என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. சோதனைக்கு உள்ளே போகிறப்ப சகோதரரை ஸ்திரப்படுத்துகிற அந்த ஆற்றல் அவன்கிட்ட இல்லை. ஆனால் சோதனையிலேருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் அப்பேற்பட்ட ஆற்றலை அவனுக்கு கொடுக்கிறார். உள்ளே போனதோட வெளியே வந்தப்ப இன்னும் பெட்டரா, இன்னும் பலம் உள்ளவனா அவன் வெளியே வந்தான். கர்த்தர் நம்மையும் அப்படியே வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி என்ன சோதனையினூட போயிட்டு இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் உள்ளே போனதோட வெளியே வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கராக வருவீங்க. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், ஆனால் ஒளிந்து போகாது. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அது என்ன செய்யப்படும்?
காணப்படும். கர்த்தர் உங்களை காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வெறும் சரீரப்பிரகாரமான தீமைகளில், ஆவிக்குரிய தீமைகள்லேருந்து விலக்கி காப்பார். கடைசி வரையும் உங்களோடவே இருப்பார். ஆகவே எந்த சூழ்நிலை மத்தியிலையும் சோர்ந்து போயிடாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போயிடாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் உள்ளம் முனைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் முனைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. உம்மோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் மஞ்சிடேன்.
தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன்,
துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடேன், கர்த்தரை நோக்கிடுவேன், அவரே என் ஆதரவே. துன்பங்கள் சூழ்ந்தாலும்
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகிறதில்லை, எங்களை கைவிடுகிறதில்லை. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும் அங்கேயும் நீர் எங்களோடவே இருக்கிறீர். எங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறீர், எங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வருவோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எந்த சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வருவீர். சோதனைக்குள்ளே போனதோடு வெளியே வரும்போது இன்னும் பலவான்களாக வர பண்ணுவீர். நீர் அதை செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த சோதனை வந்தாலும் எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று நீர் வேண்டிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எந்த அளவுலையும் குறையாதபடிக்கு நீர் காத்து கொள்வீர். நம்புவோம் இறுதி வரை. சொன்னவர் செய்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் என்று மீது நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எங்களுடைய விசுவாசம் காணப்படுமே ஆண்டவரே. சோதிக்கப்பட்டாலும் அது ஒளிந்து போகாது, அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் நீர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை இந்த விதமாக காக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. வெறும் சரீரப்பிரகாரமான தீமைகள் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய தீமைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் காக்கிறவராயிருக்கிறீர். கடைசி வரையும் பத்திரமா எங்களை காப்பீர். ஆவி, ஆத்மா, சரீரம் எதுவுமே குற்றம் இல்லாதபடி நீர் காப்பீரே ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலே இது எல்லாவற்றுக்கும் உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.